கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி முனராகலை மாவட்டத்தில் ஜகத் புஷ்பகுமார் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். அவர் இறுதியாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது 2015 ஆண்டு. கடந்த ஆட்சிக் காலத்தில் தனது மனைவியின் பேரில் பெற்றுக்கொண்ட அரசு காணிக்காக தெங்கு அபிவிருத்தி சபை 50 லட்சத்துக்கும் அதிகமான நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் பாரிய ஊழல் மோசடி தொடர்பாக விசாரணை செய்யும் ஜனாதிபதியின் ஆணைக்குழுவினால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. ஜகத் புஷ்பகுமார மேலும் ஒரு சம்பவத்தினை எதிர்கொண்டுள்ளார். கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள இவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று காலை 6 மணியளவில் தீ ஏற்பட்டுள்ளது. தீ பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டிருந்த அறை பாரியளவில் சேதமடைந்திருந்தது. மின்சார ஒழுக்கு காரணமாகவே தீ பரவியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தி 4-5 மாதங்களாகிவிட்டன. இன்னும் எவ்வாறு உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசிக்கின்றார்? அரச சொத்தை தவறாக பயன்படுத்துகின்றனர். மேலும் பல இது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி செயலகத்தில் நான் கடமையாற்றுகின்றேன். நான் ஜனாதிபதியின் திட்ட பணிப்பாளர். இதற்காக பொது நிர்வாக அமைச்சினால் எனக்கு உத்தியோகபூர்வ வீடு வழங்கப்பட்டுள்ளது. திட்ட பணிப்பாளருக்கு உத்தியோகபூர்வ இல்லம் வழங்க முடியாது என பொது நிர்வாக அமைச்சின் உயர் அதிகாரிகளிடம் வினவிய போது தெரிவித்தனர்.